ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ப்ளவுஸோட முன்பக்கம், அதாவது 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்கலாம். 3 டாட்டில் வந்து மெயின் டாட் வந்து கீழே, நான் வந்து 3 டாட் வந்து ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டி வைக்கிறதுலேருந்து மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு பிடிச்சோம் அப்படின்னாவே வந்து எல்லா விதமான ப்ளவுஸ்க்கும் வந்து செட் ஆகுது. அதே போல் ஆம்கோல் சைடு இருக்கிற டாட் வந்து 4.5லேருந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இது சைஸை பொறுத்து 5 கூட வைக்கலாம். அப்படி வச்சாவே வந்து நமக்கு கப் ஷேப் அப்படின்றது நல்லாவே கிடைக்கும். ஊக்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி, அதாவது நடு சென்டரில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெயின் டாட்டு வந்து கீழே பிடிக்கிற டாட் வந்து அது வந்து நம்ம வந்து மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மடித்து வைக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிசுறு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஷேப் நல்லா கிடைக்கும். அதே போல் அந்த மடித்து வைக்கும் போது வந்து ஒரு சில ப்ளவுஸில் வந்து அங்கே தடிமனாக தெரியும். இப்படி கட் பண்ணி விட்டு ஷேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வைக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து அதாவது பெல்ட் பட்டி அட்டாச் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அதே போல் ப்ளவுஸ் வந்து போடும்போது அங்கே வந்து எது தூக்கின மாதிரியோ எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இடம் மடித்து வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி கட் பண்ணிட்டு தைச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்மூத்தாக உட்காரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.